உன் கண்ணீரை கண்டேன், நான் குணமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை அநேக பிரச்சனைகளை குறித்து கலங்கிக் கொண்டு காணப்படுகிறீர்களா? சகோதர சகோதரிகளே, தனிமையான சூழ்நிலை, குடும்பத்தில் அநேக பேர் இருந்தும் நீங்கள் தனித்து விடப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறீர்களா? வெளியில எல்லார் முன்னாடியும் சிரிப்பதை போல இருந்துவிட்டு உள்ளே தனிமையில் கண்ணீரோடு காணப்படுகிறீர்களா? இரவில் யாருக்கும் தெரியாமல் கண்ணீரை வடிக்கிறீர்களா? ஒருவேளை யாராவது நீங்கள் காயப்படும்படி உங்களை பேசியிருந்தால் அதனால் நீங்கள் காயப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீங்களா? ஒருவேளை வியாதியை குறித்த கவலையினால் நீங்கள் காணப்படுகிறீர்களா? சகோதர சகோதரிகளே, யார் இருக்கிறார் என் கண்ணீரை துடைக்க? யார் இருக்கிறார் என் வேதனையை மாற்ற? யார் இருக்கிறார் என்னை இந்த பிரச்சனையிலிருந்து என்னை மீட்க என்று கேள்வி கேட்டுக்கொண்டு காணப்படுகிறீர்களா? இயேசு இருக்கிறார் உங்கள் கண்ணீரை மாற்ற, உங்களுக்கு அற்புதம் செய்ய, உங்களுக்கு விடுதலை கொடுக்க இயேசு இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஏசப்பா சொல்கிறாங்க, உன் கண்ணீரை நான் துடைப்பேன், உனக்கு நான் அற்புதம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் எந்த காரியத்தில் கண்ணீர் வெடிக்கிறீங்க? அந்த காரியத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்வேன் என்று சொல்லுகிறார். உன் கண்ணீரை நான் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் விசுவாசத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்று நீங்கள் விசுவாசித்தால் ஆண்டவர் உங்கள் கண்ணீரை மாற்ற ஆயத்தமாக இருக்கிறார். உங்கள் கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவேன் வாக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசியுங்கள். நன்றி. ஆமென்.